Last session, we were looking into this degree of comparison, wherein we had seen one of the types. எப்படி வந்து நம்ம இந்த கம்பேரேட்டிவ்லயும் சூப்பர்லேட்டிவ்லயும் வார்த்தைகளானது, அதாவது அந்த கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவ் ஆனது எப்படி மாற்றி எழுதப்படுகிறது. ஒரு ரகம் தான் இந்த டைப் ஒன் நம்ம பார்த்தது. அந்த டைப் ஒன்ல என்ன பார்த்துருப்போம்? டபுளிங் தி ஃபைனல் கான்சனன்ட் ஆஃப் அ மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவை பேஸ் பண்ணி தானே இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குன்னு பார்த்தோம். இந்த அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு வார்த்தை, ஒரு நவுன், ஒரு பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல்லை பற்றி கூடுதலான தகவல், அதை விவரிக்கிறது என்னக்கூடியதுதான் அட்ஜெக்டிவ். டால் பாய், கிரீன் பேண்ட், பியூட்டிஃபுல் லேடி, அழகான பெண், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடை, ப்ளூ அம்பிரெல்லா, டால் பாய், உயரமான பையன். இங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த பெயர் சொல்லானது எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல், அதை விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் உயரமான, நீல நிறத்தில், அழகான, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் அட்ஜெக்டிவ் என்று அழைக்கிறோம். சரியா? இந்த அட்ஜெக்டிவ்ல வந்து இந்த அட்ஜெக்டிவை பேஸ் பண்ணி நம்ம 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்துருப்போம். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். 3 வார்த்தைகளை எழுதுறேன் இன்னொரு வாட்டி. பாசிட்டிவ், POSITIVE, கம்பேரேட்டிவ், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லலாம், கம்பேரேட்டிவ், ஒப்பிடுதல். 2 பெயர் சொற்களானது அல்லது பிரதி பெயர் சொற்களானது ஒப்பிடப்படுகிறது. சூப்பர்லேட்டிவ், 2க்கு மேற்பட்ட பெயர் சொற்கள் ஒப்பிடப்படுகின்றன, அதில் ஒன்றுதான் சிறந்தது என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம் என்ற பொழுது அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இங்க ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பாக்குறோம். இங்க கம்பேரிசன்களே கிடையாது. இங்க 2 நபர்கள், 2 இடங்கள், 2 பொருட்களானது ஒப்பிடப்பட்டிருக்கலாம். எக்ஸாக்ட்லி 2. when it is more than 2, 2க்கு மேற்பட்ட பெயர் சொற்கள் அல்லது பிரதி பெயர் சொற்கள் ஒப்பிடும் பொழுதில் அதில் ஒன்றை மட்டும் நாம் சிறந்ததாக சொல்கிறோம் என்றால் அப்ப நம்ம சூப்பர்லேட்டிவ் ஃபார்மை பயன்படுத்துவோம். ஸோ ERங்கிற எழுத்துக்களை கம்பேரேட்டிவ்லயும், ESTங்கிற எழுத்துக்களை சூப்பர்லேட்டிவ்லயும் நம்ம பயன்படுத்துறதா பார்த்திருக்கோம். அதுலயும் நம்ம பார்த்த முதல் ரகம் எந்த மாதிரினா, அந்த வார்த்தையானது ஒரு மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ். இப்ப என்ன உதாரணம் பார்த்திருக்கோம்? பிக், ஃபேட், இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா இந்த அட்ஜெக்டிவ்ல ஒரே ஒரு சிலபிள் இருக்கும், அதாவது ஒரு வவல் சத்தம் கொடுக்கக்கூடிய எழுத்தானது நாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இந்த கான்சனன்ட் எழுத்துடன் முடியக்கூடிய வார்த்தை, அதற்கு முன்பாக அந்த வார்த்தையில் நாம் ஒரு வவல் எழுத்தை பார்க்கிறோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? இந்த வார்த்தை இறுதியில் ஒரு கான்சனன்ட் ஆனது எழுதப்பட்டு இருக்கு இல்லையா? கான்சனன்ட் எழுத்தோட தானே முடிஞ்சிருக்கு. கான்சனன்ட்னா என்ன மேம்? AEIOU தவிர இருக்கக்கூடிய மீதமுள்ள எழுத்துக்களை நம்ம கான்சனன்ட்ஸ் சொல்றோம். சோ இப்ப இங்க ஜி வந்து கான்சனன்டா வவலா? கண்டிப்பா கான்சனன்ட் இல்லையா? சோ அதனால நம்ம இங்க என்ன பண்றோம்? ஒரு வவல், ஒரு மோனோசிலபிக் வேர்டு இது. இட்ஸ் a monosyllabic adjective. ஒரு சிலபிள், அதாவது ஒரு வவல் இருக்கக்கூடிய வார்த்தை. அதை நாம் என்ன செய்கிறோம்? மீண்டும் ஒரு முறை ஒரு மீண்டும் ஒரு முறை இந்த கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற கான்சனன்ட்டை எழுதுகிறோம். அதன் பிறகு ER எனக்கூடிய எழுத்துக்களை சேர்க்கிறோம். இந்த பிக்ங்கிற வார்த்தை பாசிட்டிவ்ல ஒரு பொருளை பத்தி மட்டும் பேசப்பட்டிருக்கு. ஒன்றை விட இன்னொன்று பெரிதாக இருக்கிறது, 2 பொருட்கள் ஒப்பிடப்படுகிறன. ஓ, இத கம்பேரேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு அழைக்கிறோம்? கம்பேரேட்டிவ்னு அழைக்கிறோம். இது 2, இது ஒரே ஒரு பெயர் சொல்லோ பிரதி பெயர் சொல்லோ தான் சொல்லப்படுறது. 2 நபர்கள், பொருட்கள் ஒப்பிடப்படுகின்றன. 2க்கு மேற்பட்ட விஷயத்தை நாம் ஒப்பிடும் பொழுது இதை நம்ம சூப்பர்லேட்டிவ்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன ஆயிடும்? வார்த்தையானது இந்த அட்ஜெக்டிவ்ல என்ன ஆயிடும்னா, BIGG, இந்த கான்சனன்ட் ஆனது மீண்டும் ஒரு முறை எழுதப்படுகிறது.
அதன் பிறகு இஎஸ்டி, பிக்கெஸ்ட். பிக்கெஸ்ட், பிஐஜிங்கிறது கான்சனன்ட் எழுத்து. மீண்டும் ஒரு முறை நாம் அந்த கான்சனன்ட் எழுத்தை எழுதுகிறோம். அதன் பிறகு இஎஸ்டி சேர்த்துக்கிறோம். இந்த கம்பேரேட்டிவ்ல என்ன ஆகுது? இரண்டு பெயர் சொற்களோ பிரதிபெயர் சொற்களோ ஒப்பிடப்படுகின்றன. அந்த இடத்துல இந்த தேன்ங்கிற கன்ஜங்ஷன் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வாக்கியத்துல நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க பிக்கெஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல தங்கிற ஆர்டிக்கலை இந்த வார்த்தைக்கு, இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம சேர்த்துப்போம். எல்லா வார்த்தைகளுமே இஆர் இஎஸ்டில தான் முடியுமா மேம் அப்படின்னா கிடையாது. சில வார்த்தைகள்ல வந்து என்ன ஆகும்? when it is having it is a, when it is a polysyllabic adjective, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சிலபல் இருக்கக்கூடிய இடங்களில், அந்த அட்ஜெக்டிவ்களில் நாம் என்ன செய்வோம்? மோர் என்கின்ற வார்த்தையை கம்பேரேட்டிவ்லும், மோஸ்ட் என்னக்கூடிய வார்த்தையை சூப்பர்லேட்டிவிலும் சேர்த்துப்போம். ஸோ நம்ம போன வாட்டி பார்த்தது ஒரே ஒரு டைப்பு. அதுல ஒரு மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ் தான், ஒரே ஒரு சிலபிள் இருக்கக்கூடிய வார்த்தை. அதை நாம் மீண்டும் ஒரு முறை அந்த கான்சனன்ட் எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது. அதை எழுதுகிறோம். அதன் பின்னர் இஆர் என்னக்கூடிய எழுத்துக்களை கம்பேரேட்டிவ்லும், இஎஸ்டி இஎஸ்டி தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த டைப் 1 தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நான் இப்ப குயிக்கா ரீகேப் பண்ணேன். இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய அடுத்த ரகத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வாஸ்ட் டாபிக். நம்ம பொறுமையா தான் கத்துக்க முடியும். ஒரே கிளாஸ்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பொறுமையா நம்ம கத்துக்கலாம். சரியா? இது எந்த பாடத்துல இருக்கு? யூனிட் 9 ஆர் பியூட்டிஃபுல் வேர்ல்ட்ல இருக்கு. அடுத்த ரகம் டைப் 2. We are adding ER to comparative. இதுதான் இப்ப பார்த்தோமே மேம். இங்க ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. இஎஸ்டி எனக்கூடிய எழுத்துக்கள் சூப்பர்லேட்டிவ்லயும் சேர்க்கிறோம். ஆனா இந்த வார்த்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? We are adding ER and EST to monosyllabic adjectives in which the last consonant is preceded by another consonant. இப்ப இந்த கான்சனன்ட் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தானது ஒரு வவல் எழுத்தா இருந்தது. அதே எழுத்தை மீண்டும் ஒரு முறை சேர்த்து எழுதினோம் இல்லையா? ஆனா இங்க என்ன ஆகுது? இந்த கான்சனன்ட் எழுத்துடன் முடிவடையுது இல்லையா? அந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துமே ஒரு கான்சனன்ட் தான். ஓகே, மோனோசிலபிக் தான். ஆனா எழுத்து, கடைசி எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன? ஒரு கான்சனன்ட் தான். முன்னாடி பார்த்த உதாரணத்துல என்னாச்சு? கான்சனன்ட்க்கு முன்னாடி ஒரு வவல் இருக்கக்கூடிய வார்த்தையா நம்ம பார்த்திருக்கோம். இங்க என்ன ஆகுது? கான்சனன்ட் முடிவடையுது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தும் கான்சனன்ட் தான். அல்லது இரண்டு வவல் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். ஒண்ணு கான்சனன்ட்ல முடிவடைஞ்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதும் கான்சனன்ட். அல்லது இரண்டு வவல், I'm writing randomly, இரண்டு வவல் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். இப்போ கான்சனன்ட் எழுத்துடன் முடிஞ்சிருக்கு. I'm randomly writing this letter. ஜிங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துமே கான்சனன்ட். அந்த மாதிரி ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோமே. இல்ல கடைசியா முடிஞ்சிருக்கக்கூடிய எழுத்து ஒரு கான்சனன்ட், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு வவல். இப்ப நம்ம புக் எடுத்துட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள், அது இங்க அட்ஜெக்டிவ் இல்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல கடைசி எழுத்தானது ஜி, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தும் கான்சனன்ட் தான். இங்க கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற எழுத்து கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இரண்டு வவல்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்லணும்னா ஸ்வீட்,
ஸ்வீட். இது கான்சனன்ட் எழுத்துடன் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன? வவல். யா ஈங்கிற எழுத்து ஒரு வவல். இருமுறை. there are two vowels. so it is preceded. precededனா அதற்கு முன்பாக இருக்கக்கூடியது. மீண்டும் ஒரு கான்சனன்ட் எழுதப்பட்டிருக்கலாம் அல்லது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியது இரண்டு வவல்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த அட்ஜெக்டிவ்க்கு பிறகு நாம் ஒரு முறை இந்த ER என்ற எழுத்துக்களை மட்டும் சேர்த்துப்போம். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட். போன டைப் ஒன்ல பார்த்த மாதிரி மீண்டும் ஒரு முறை இந்த கான்சனன்ட்டை எழுதினதுக்கு அப்புறம் ER எழுதுவோம்னா கிடையாதுங்க. கடைசி எழுத்தானது கான்சனன்ட். நான் இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த கான்சனன்ட் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துமே ஒரு கான்சனன்ட் அல்லது கான்சனன்ட் எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது. அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய எழுத்துக்களானது வவல்ஸாக இருந்தால் நாம் கம்பேரேட்டிவில் அந்த அட்ஜெக்டிவ் எழுதிய பிறகு ER என்ற எழுத்துக்களையும் EST என்ற எழுத்துக்களையும் சூப்பர்லேட்டிவ்ல சேர்த்துப்போம். கம்பேரேட்டிவ்ல ERஐயும் சூப்பர்லேட்டிவ்ல ESTங்கிறத சேர்த்துப்போம். adding ER and EST adding ER and EST in which last consonant கடைசியாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த கான்சனன்ட் லாஸ்ட் கான்சனன்ட் இஸ் preceded. precededனா என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து. preceded, PRECEDED, preceded by another consonant. இன்னொரு கான்சனன்ட் எழுத்துடன் எழுதப்பட்டிருக்கலாம் அல்லது இரண்டு வவல்கள் or two vowels. First we'll see last consonant is preceded by another consonant. அதற்கான உதாரணத்தை முதல்ல பார்த்துருங்க. ஓகே, ஷார்ட், லாங், டார்க், இருட்டா இருக்கு மேடம், குள்ளமா, நீளமா, இருட்டா, டார்க்கா. ஸோ இந்த வார்த்தையில நம்ம பார்த்தோம்னா all these are all adjectives wherein we see the last letter is of the word is ended with a கடைசி எழுத்தானது அந்த வார்த்தையில் ஒரு கான்சனன்ட் எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தானது ஒரு கான்சனன்ட். இந்த லாங்குங்கிற வார்த்தையில LONG, ஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துமே ஒரு கான்சனன்ட். டார்க்ல DARK, கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தும் ஒரு கான்சனன்ட். இப்ப இங்க என்ன ஆகும்? இதை நான் வந்து கம்பேரிட்டிவ்ல எழுதணும்னா ஷார்ட், ஷார்ட்டர், ERங்கிற எழுத்துக்களை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுவே இந்த லாங்குங்கிற வார்த்தை என்ன ஆகும்? லாங்கர், கான்சனன்ட். அகைன் இட் இஸ் preceded with a consonant. அதற்கு முன்பாக சேர்த்து இருக்கக்கூடிய எழுத்தும் கான்சனன்ட் தான். இங்கு டார்க்கர், இந்த வார்த்தைகள் அனைத்தும் கம்பேரேட்டிவில் நாம் எழுதுவோம். அப்படின்னா சூப்பர்லேட்டிவ்ல என்ன ஆகும் மேம்? சூப்பர்லேட்டிவ்ல என்ன ஆகும்? EST சேர்த்துப்போம். ஷார்டஸ்ட், லாங்கெஸ்ட், டார்கெஸ்ட்.
கடைசியாக முடிந்திருக்கக்கூடிய எழுத்தானது கான்சனன்ட், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தும் ஒரு கான்சனன்ட். அப்படி இருந்தால் அந்த வார்த்தையில் ஒரு மோனோசிலபிக் அட்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய வார்த்தையில் என்ன ஆகும்? கம்பேரேட்டிவில் வெறும் இஆர் எனக்கூடிய எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். இஎஸ்சி எனக்கூடிய எழுத்துக்கள் சூப்பர்லேட்டிவில் நாம் எழுதியிருக்கோம். இது ஒரு ரகம் மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ். லாஸ்ட் கான்சனன்ட் இஸ் preceded by another consonant. கடைசியாக கான்சனன்ட், அதற்கு முன்பாகவும் கான்சனன்ட். அல்லது இரண்டு வவல்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான உதாரணம் பார்க்கணும்ல. கடைசியாக எழுதினது இது சூப்பர்லேட்டிவ். ஷார்டஸ்ட் இஎஸ்டி எழுத்துக்களை சேர்த்து இதெல்லாம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். கூல், ஸ்வீட், broad, broad. இரண்டு வவல்கள் கடைசியாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த கான்சனன்ட் முன்னாடி நாம் இரண்டு வவல்களை பார்க்கிறோம். அப்படி இருந்தால் கம்பேரேட்டிவில் என்ன ஆகும்? வெறும் இஆர் எனக்கூடிய எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். கூலர், கூலஸ்ட். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட். broad, broader, 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 broadest. Consonant preceded with two vowels. vowel அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஐம் சாரி, கான்சனன்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், vowel சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இஆர்ங்கிற எழுத்துக்களை மட்டும் சேர்க்கிறோம் கம்பேரேட்டிவ்க்கு. இஎஸ்டி என்னக்கூடிய எழுத்துக்களை நம்ம சூப்பர்லேட்டிவ்க்கு ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ரகம். ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம என்ன பார்த்தோம்? மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ் wherein we are doubling the consonant then adding er. கான்சனன்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு கான்சனன்ட் அல்லது கான்சனன்ட்டுக்கு முன்பாக இரண்டு வவல்கள். இந்த மாதிரி இருந்தால் இஆர் என்கிற எழுத்துக்களை நம்ம கம்பேரேட்டிவ்லையும் இஎஸ்டிங்கிற எழுத்துக்களை சூப்பர்லேட்டிவ்லையும் சேர்த்துக்கிறோம். சில வார்த்தைகள் என்ன ஆகும்? ஆறுங்கிற எழுத்த கம்பேரேட்டிவ்லையும் எஸ்டிங்கிற எழுத்துக்களை சூப்பர்லேட்டிவ்லையும் சேர்த்துக்கோம். ஆடிங் ஆர், கம்பேரேட்டிவ், அதாவது அந்த அட்ஜெக்டிவ் முடிவில் கம்பேரேட்டிவில் ஆர் என்னக்கூடிய எழுத்துக்களை சேர்த்துப்போம். எஸ்டி கூடியதை சூப்பர்லேட்டிவில் சேர்த்துக் கொள்வோம். இது எப்போ நடக்கும்? இந்த மாதிரி ஒருவேளை அந்த வார்த்தையானது இ என்ற எழுத்துடன் முடிவடைந்திருந்தால், எந்த எழுத்துடன்? இட் இஸ் எண்டிங் வித் தி லெட்டர் இ. இ என்ற எழுத்துடன் முடிவடைந்திருந்தால் லார்ஜ், நைஸ், க்ளோஸ். இது அனைத்து வார்த்தையிலையும் நம்ம பார்த்தோம்னா இ என்ற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இது பாசிட்டிவ்ல இந்த வார்த்தைகள்ல எழுதுறோம்.
கம்பேரேட்டிவ்ல லார்ஜர். ஈஆர மறுபடியும் சேர்க்கல, இங்க வெறும் ஆர மட்டும்தான் சேர்க்கணும். லார்ஜர், நைசர், க்ளோசர். லார்ஜஸ்ட், நைசஸ்ட், இஎஸ்டி. இஎஸ்டி இல்லைங்க, வெறும் எஸ்டி மட்டும் தான் சேர்க்கப்படுது. இங்க வெறும் ஆறுங்கிற எழுத்துக்கள் தான், ஆறுங்கிற எழுத்து தான் கம்பேரேட்டிவ்ல இந்த மூணு வார்த்தையிலையும் நம்ம உபயோகிச்சிருக்கத பார்க்க முடியுது. க்ளோசஸ்ட், ரொம்ப நெருக்கத்துல இருக்கக்கூடியது. க்ளோசஸ்ட். We're just adding R and ST to adjectives, which is ending with the letter E. So what happens in comparative? The word becomes larger for the positive word large. Nice becomes nicer. Close becomes closer. வெறும் R மட்டும்தான் சேர்க்கணும். கவனிச்சுக்கோங்க, ERங்கிற எழுத்துக்கள் இங்க சேர்க்கப்படலை. First step, we had doubled the consonant and then added ER and EST. இரண்டாவதாக நாம் இந்த கிளாஸில் துவங்கிய பொழுது என்ன பார்த்தோம்? கான்சனன்ட் ஓட முடியுது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதும் கான்சனன்ட் அல்லது இரண்டு வவல்கள் இருக்கக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். மூன்றாவதான ரகம் இ என்னக்கூடிய எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது. அதனால் கம்பேரேட்டிவில் ஆர் என்ற எழுத்துடனும் சூப்பர்லேட்டிவில் எஸ்டி என்னக்கூடிய எழுத்துக்களுடன் நாம் எழுதுவோம். அதுக்கான உதாரணங்கள் தான் இந்த வார்த்தைகள். ஒருவேளை வார்த்தையானது வையில் முடிவடைந்திருந்தால், சிட்டிவானது வையில முடிவடைஞ்சிருக்கு, IER and IEST. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோ கொஷின்ஸை சால்வ் பண்ண நமக்கு இது பழக்கம் இருக்கு. அதோ வாட்டி கேட்கறது என்ன இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு தோணும். கண்டிப்பா நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்றதையோ நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்து பழகிறத நமக்கு இது பரிச்சயமாயிடும். சரியா? எண்டிங் வித் வை. வை என்ற எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது இந்த வார்த்தை. அதை நாம் கம்பேரேட்டிவ் மாற்றும் பொழுது ஐஇஆர் என்ற எழுத்துடனும் சூப்பர்லேட்டிவில் ஐஇஎஸ்டி என்ற எழுத்துடன் மாற்றிவிடுவோம். ஈஸி, சுலபமாக. சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய நபரை லேசி என்று சொல்வோம். ஹெவி, வைங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. இந்த மூணு உதாரணமே. இப்ப இத இது பாசிட்டிவ்ல ஒரு பெயர் சொல் அல்லது ஒரு பகுதி பெயர் சொல்லை பற்றி பேசப்படுகிறது. இரண்டு ஒப்பிடும் பொழுது கம்பேரேட்டிவ். நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, கம்பேரேட்டிவ்னா ரெண்டு தான்ங்கிறது நமக்கு நல்லா பதியணும். அதுக்காக தான் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இரண்டுக்கு மேற்பட்ட பெயர் சொற்களோ பிரதி பெயர் சொற்களோ ஒப்பிடும் பொழுது சூப்பர்லேட்டிவ். ஒருவேளை வையில முடிஞ்சிருக்கு, இங்க என்ன ஆகும்? இஏஎஸ், இந்த வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இஆர் சேர்த்துக்கும். சரியா? இஸ் இட் ஈஸி? சுலபமா இருக்கா? ஈஸியஸ்ட், வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்படுது, அப்புறம் இஎஸ்டி சேர்த்துக்கும்.
வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாற்றி எழுதப்படுகிறது. இப்ப இதே மாதிரி இங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். லேசி. என்னுடைய சகோதரன் என்னை விட சோம்பேறித்தனமாக இருக்கிறான். லேசியர். வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாற்றி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இஎஸ்டி. இஎஸ்டிங்கிறது சூப்பர்லேட்டிவ்லயும், இஆருங்கிறது கம்பேரேட்டிவ்லயும். ஹெவி, ஹெவியர், அதை விட இது கனமாக இருக்கிறது. ஹெவியஸ்ட், இருக்கிறதுலயே கனமானது. ஹெவியஸ்ட். ஒருவேளை வையுடன் முடிவடைந்திருந்தால் எப்படி நாம் கம்பேரேட்டிவிலும் சூப்பர்லேட்டிவிலும் மாற்றுவோம் என்று நான் சொன்னிருக்கேன். கம்பேரேட்டிவ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேன்ங்கிற கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம். சூப்பர்லேட்டிவ்ல தங்கிற ஆர்டிக்கலை உபயோகிப்போம் இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி. சரியா? தி டாலஸ்ட், தி லேசியஸ்ட் பர்சன், தி ஹெவியஸ்ட் ஆப்ஜெக்ட். கடைசியாக நம்ம பார்த்தது என்ன? வையில முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வைங்கிற எழுத்த ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதுறோம். அப்புறம் இஆர் சேர்த்துக்கிறோம். கரெக்டா? அடுத்ததா பார்க்க போறது ஆடிங். எல்லா வார்த்தைகளுமே இஆர் இஎஸ்டி முடியாதுன்னு நான் சொன்னேன். இப்ப அந்த ரகம் தான் நம்ம பார்க்க போறோம். மோருங்கிற வார்த்தையும் மோஸ்ட்ங்கிற வார்த்தையும் நம்ம எப்பெல்லாம் சேர்க்கிறோம்? ஆடிங் மோர் அண்ட் மோஸ்ட். We are adding this more and most to polysyllabic. நிறைய சிலபிள் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் இந்த மோர் மற்றும் மோஸ்ட் என்னக்கூடிய வார்த்தையை கம்பேரேட்டிவ் மற்றும் சூப்பர்லேட்டிவிலும் சேர்க்கிறோம். எக்ஸாம்பிள் சொன்னா அது எப்படி பாலிசிலிபிக் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். கம்ஃபர்டபிள், ஒரு விஷயம் சௌகரியமாக இருக்கு அப்படின்னா அதை கம்ஃபர்டபிள்னு சொல்லுவோமா? கம்ஃபர்டபிள். So it has four syllables. Come, per, te, bel. இந்த ஒவ்வொரு பிரிவினையிலையும் நம்ம கவனிச்சோம்னா ஒரு வவல் சத்தம் இருக்கக்கூடிய எழுத்து இருக்கும். Comfortable. So it has four syllables. அதனாலதான் இத பாலிசிலபிக் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். எதனால சொல்றோம்? 4 சிலபிள் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்த மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இப்ப இந்த பிக்ங்கிற வார்த்தைனா ஒரே ஒரு சிலபிள் இருக்கக்கூடிய வார்த்தை இல்லையா? இங்க பாருங்க, comfortable has 4 syllables. பியூட்டிஃபுல், அழகான. பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். இங்க பார்த்தோம்னா 3 வகை இருக்கே மேம், நீங்க என்ன இப்படி பிரிச்சிருக்கீங்கன்னு தோணும். கரெக்ட் தான். ஆனா நம்ம அதனுடைய வார்த்தையினுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கு? பியூ, பியூ, டி, ஃபுல், பியூட்டிஃபுல். அதனால இந்த வார்த்தையை நம்ம 3 சிலபல் இருக்கக்கூடிய வார்த்தையாக பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை பார்ப்போமா? இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட்.
10 has 3 syllables. So all these are polysyllabic adjectives. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்ல என்ன ஆகும்னா கம்பேரேட்டிவ்ல வந்து மோருங்கிற வார்த்தையும் மோர் கம்ஃபர்டபிள், சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் கம்ஃபர்டபிள் இப்படி எழுதுறேன். மோர் கம்ஃபர்டபிள், மோஸ்ட் கம்ஃபர்டபிள் இருக்கிறதுலயே ரொம்ப சௌகரியமானது. ராதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஷீலா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ராதா. ஷீலா ராதாவை விட அழகாக இருக்கிறார். மோஸ்ட் பியூட்டிஃபுல், எங்க அம்மா தான் இருக்கிறதுலயே உலகத்திலேயே அழகான பெண். மை மதர் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் இன் தி வேர்ல்ட். மிக அழகான பெண் என்றால் என்னுடைய அம்மா தான். இந்த உலகத்திலேயே அழகான பெண்ணா அது எங்க அம்மா தான். இது சூப்பர்லேட்டிவ். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் ஒப்பிட்டுருக்கீங்க, அதுல உங்க அம்மா தான் அழகானவங்க நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எப்போ பயன்படுத்துறோம்? when the word is, when the adjective is polysyllabic adjective. important என்ன வரும் சொல்லுங்க? more important, most important. அதை விட இது முக்கியமானது, most important. We are adding more and most to the polysyllabic adjectives. we have one last step. இன்னும் ஒரே ஒண்ணுதான் இருக்கு. அதுல என்ன ஆகும்னா, இப்ப ஈஆருங்கிற எழுத்துக்களோ மோருங்கிற வார்த்தையோ அதே வார்த்தை தான் இங்க வருது. நீங்க கவனிச்சீங்கன்னா கம்ஃபர்டபுள், இங்கேயும் கம்ஃபர்டபுள், சூப்பர்லேட்டிவ்மே கம்ஃபர்டபுள். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை மோருனும் மோஸ்ட்ங்கிற வார்த்தையும் சூப்பர்லேட்டிவ்ல பயன்படுத்துறோம். இல்லாட்டி என்ன பண்ணோம்? ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், அந்த வார்த்தை அதோடைய ட்ரீட் அப்படியே இருக்குல்ல. ஆனா சில அட்ஜெக்டிவ்ல என்ன ஆகும்னா மூணு வார்த்தையுமே வேற வேறையா இருக்கும். ஒரே இதுவா இருக்காது. ஈஆருங்கிற எழுத்துக்களோ அல்லது மோருங்கிற வார்த்தையோ இதுவுமே நம்ம பயன்படுத்துவோம். மூணுமே மூணு வித்தியாசமான வார்த்தைகள். அது வந்து நம்ம இர்ரெகுலர் ஃபார்ம், இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு அழைப்போம். குட், பெட்டர், பெஸ்ட், மூணு வார்த்தையுமே வேறையா இருக்கு பாருங்க. மச், மோர், மோஸ்ட், irregular adjectives. Positive, comparative, and then superlative. மூன்று வார்த்தைகளுமே வேற வேறதான். குட், பெட்டர், பெஸ்ட், பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். இதுலயே மோசமானது மச், மோர், மோஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட். இதை நம்ம irregular ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்றோம். ஆல் தி த்ரீ ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒரே வார்த்தை அது குட், குட்டர், குட்டஸ்ட் அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லைங்க. Three forms are totally different over here. They are categorized as irregular form, irregular adjectives.
பேஸ்ட் ஆன் திஸ் டாபிக் நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்படிலாம் வந்து அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம கம்பேரேட்டிவ்ல சூப்பர்லேட்டிவ்ல எழுதுறோம். ஒரு வார்த்தையானது எந்த எழுத்துடன் முடிவடைந்திருந்தால் அதை நாம் எப்படி மாற்றலாம் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருப்போம். கரெக்டா? ஸோ நம்ம ஒர்க் புக்ல ஒரு ஆக்டிவிட்டியானது தரப்பட்டிருக்கு இது சம்பந்தமா. இதுக்கு நம்ம பதில் அளிக்க பார்க்கலாம். ஓகே, fill in the blanks. Activity number 6. In Sri Lanka, August is dash than October. ஆகஸ்டை விட அக்டோபர் மாதம் இன்னும் வெப்பம் அதிகமாக இருக்கும். It's hotter than October. The Atlantic Ocean is dash than the Indian Ocean. அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடலை விட பெரிதானது. லார்ஜர். ரெண்டு ஓஷன் ஒப்பிடப்பட்டிருக்கு. இட்ஸ் லார்ஜர் தேன். இ லார்ஜ் ஈங்கிற எழுத்து முடிவடைஞ்சிருக்கு. ஆறுங்கிற எழுத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதே ஹாட்ல என்னாச்சு? இட்ஸ் a monosyllabic word. We are adding the same syllable once again. இந்த கான்சனன்டே சாரி இந்த கான்சனன்டே மீண்டும் ஒரு முறை எழுதுகிறோம். அதன் பிறகு ER எனக்கூடிய எழுத்துக்களை நாம் சேர்க்கிறோம். கரெக்டா? Out of all students in the class, I am the tallest. இருக்கிறதுலே எல்லா மாணவர்களையும் ஒப்பிடும்பொழுது நான் தான் இருக்கிறதுலே உயரமானவர். I am the tallest. தேங்கிற ஆர்டிக்கல் இந்த வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கப்பட்டிருக்கு, கவனிக்கணும். இஎஸ்டிங்கிறது சூப்பர்லேட்டிவ்ல சேர்க்கிறோம். இங்க ஏன் மேம் இஎஸ்டி சேர்க்கிறோம்? எல்லா மாணவர்களையும் நான் ஒப்பிடும் பொழுது, இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் நான் ஒப்பிடும் பொழுது நான் தான் உயரமானவள். The room looks dash than yesterday. நேற்றையை விட இன்னைக்கு அழகாகவும் நன்றாகவும் இருக்கிறது, சுத்தமாகவும். கிளீனர் and nicer than yesterday. That is the dash movie I have ever seen. நான் இதுவரையும் பார்த்ததிலேயே, இதுவரைக்கும் நான் பார்த்த படங்களிலேயே இந்த படம் தான் ரொம்ப ஆஹ் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபன்னியஸ்ட் பார்த்த படங்கள்லயே, இது வரைக்கும் நான் பார்த்த படத்திலே இந்த படம் தான் ரொம்ப ஃபன்னியஸ்டா இருந்திருக்கு. This exam was dash than the previous exam. இந்த பரீட்சை இதற்கு முன்னாடி இருந்த பரீட்சையை விட சுலபமாக இருந்தது. Previous one. This exam. இந்த பரீட்சை previous one. போன பரீட்சை. இரண்டு பரீட்சைகளானது ஒப்பிடப்படுகிறது. ஒன்றும் இன்னொன்றும் ஒப்பிடும் பொழுது ஈஸியர் கம்பேரேட்டிவ்ல எழுதணும் இல்லையா? வைங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. என்னாகும்? வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதுவோம். அதுக்கப்புறம் ER சேர்த்துப்போம். கரெக்டா? This is one of the activity which is given as part of this competency level. So unit 9 our beautiful world. இந்த ஆக்டிவிட்டி 6 ஆனது நம்மளுடைய ஒர்க் புக்ல தரப்பட்டிருக்கு. அதற்கான பதில தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலையும் கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோங்கிறது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களை யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஏன் இந்த வார்த்தையை இங்க நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் மேம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் இப்ப சொல்லிக் கொடுத்த அனைத்து ரகங்களுமே இங்கு கவர் ஆயிருக்கும். வையுடன் முடிவடைந்த வார்த்தை, மோனோசிலபிக் வேர்ட், மீண்டும் ஒரு முறை அந்த கான்சனன்ட்டை எழுதிய பிறகு ER சேர்த்திருப்போம். அந்த வார்த்தையானது உடன் முடிவடைந்திருக்கலாம். கம்பேரேட்டிவில் நாம் வெறும் R எழுத்தை சேர்த்துப்போம் என்று சொல்லியிருப்பேன் இல்லையா? வைங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. ஃபன்னி, ஈஸி, சூப்பர்லேட்டிவ்லயும் கம்பேரேட்டிவ்லயும்
இப்படி மாத்தி எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே. We have a multiple choice question pertaining to this degrees of comparison. Okay, I'll share the screen. He is an dash boy. ஒரு பையனை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு. He is an intelligent boy. He is an most intelligent boy. இந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்போம். ஒரு பையனை பத்தி தான் பேசியிருக்கோம். நான் உங்களுக்கு ஹிண்ட் தரேன். This apple is dash than the one I ate yesterday. இந்த ஆப்பிள் நேற்றைக்கு நான் சாப்பிட்ட ஆப்பிளை விட இனிப்பு அதிகமாக இருக்கிறது. ருசிகரமாக இருக்கிறது. நேற்றைக்கு நான் சாப்பிட்ட ஆப்பிளை விட இது ருசிகரமாக இருக்கிறது. இனிப்பு கூடுதலாக இருக்கிறது. The rose is dash than lotus. Prettier than lotus, prettiest than lotus. Ronald is the dash person I have ever met. இது வரைக்கும் சந்திச்சதுலயே ரொனால்டு தான் ரொம்ப சாதுரியமான ரொம்ப புத்திசாலியான பையன். Switzerland is one of the dash places I have ever visited. I haveங்கிற வார்த்தை தான் I have ever visited சொல்லப்பட்டிருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்த இடங்கள்லயே மிக அழகான இடம் என்பது பார்த்தால் அது சுவிட்சர்லாந்து தான். எப்படி அந்த வார்த்தையில எப்படி அந்த வாக்கியத்துல வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் சேர்த்துப்போம், கம்பேரேட்டிவ் சேர்த்துப்போங்கிறத நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நான் நம்புறேன். டீனா இஸ் அ டேஷ் கேர்ள். டீனா ஒரு நல்ல பெண். நான் irregular adjective சொல்லியிருந்தேன் இல்லையா, குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ இங்க அது ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு பெண்ணை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை தேர்ந்தெடுப்போம்? நைல் இஸ் தி டேஷ் ரிவர் இன் தி வேர்ல்ட். லாங்கெஸ்ட், லாங். James is dash than Paul. James is strong than Paul, stronger than Paul. Your shoes are dash than my shoes. என்னுடைய காலணிகளை விட உன்னோடது ரொம்ப அழுக்காக இருக்கிறது. Yash has dash marbles than Josh. Much more. irregular form கூடிய வார்த்தைகளாக இருக்கு. அதுல எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? I hope you would have written the answers. Okay. So we'll play a small game. Okay. In this you have to choose the superlative degree. We'll play this game and we'll end the session. Okay. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். My grandfather is the dash person in my family. இருக்கிறதுலே வயதான நபர் என்னுடைய குடும்பத்துக்குன்னா என்னுடைய தாத்தா தான். Cheetah is the dash land animal in the world.
இருக்கிறதுலே வேகமாக செல்லக்கூடிய உயிரினங்களில் சீட்டா தான் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு நிலத்தில் ஓடக்கூடிய விலங்கு. சரியான பதில தேர்ந்தெடுக்கணும், இல்லாட்டி அது இடிச்சிடும். Joe is the dash boy in the class. Smartest boy in the class. Rashmi is the dash girl in my class. ரஷ்மி தான் என்னுடைய கிளாஸ்லயே ரொம்ப உயரமான பெண். டாலர் சொல்ல முடியுமா? அது கம்பேரேட்டிவ், இரண்டு நபர்களை பேசும் பொழுதுதான் நம்ம சொல்றோம். Which is the dash bird in the world? உலகத்திலேயே இருக்கிறதுலயே சின்ன பறவை எது? So in today's session, we have seen the various forms in which we can form this comparative and superlative degrees of comparison. One of the activity from our workbook was solved, activity 6, and we played a game in word ball. So I shall end the session over here. We will again meet in our next class. I mess up, so I'm unable to tell us in this session with a story. I'm sorry. We'll catch up in next class. Thank you so much, friends. Nandri, vanakkam.